வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமா? இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்மிடையே விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்று மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று ருபி வேல்யூ வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு, அதே மாதிரி கோல்டு வந்து சிறிதளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா நேற்று முன்தினம் $1307 முடிவடைஞ்சிருந்து, நேற்று $1304 யூஎஸ் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ $3 ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் ஃபார்வர்ட்ல இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஃபாலோ கொடுத்துருக்கு. என்னென்ன ரிசல்ட்டை பார்த்தா நேற்று இறங்கி திருப்பி அந்த கண்டினியூஷன் ஏன்னு எடுத்தோம்னா, யூஎஸ்ல வந்து ஏர்னிங் ரிப்போர்ட் நேற்று டேட்டா வெளியா இருக்கு. யூஎஸ் டெய்லி ஏர்னிங்ஸ் டேட்டா வெளியானதுல கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சதால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல கோல்டு லிட்டில் பிட் டவுன். அண்ட் அட் த சேம் டைம் கோல்டோட டிமாண்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் கோல்டு டிமாண்ட் குறைஞ்சிருக்குன்ற ஒரு செய்தி வெளியானாலும் நல்லாவே ஃபாலோ ஆகணும். அந்த செய்தியை நம்ம நம்ப வேண்டாம். பட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போனால கோல்டு வந்து ஃபாலோ ஆயிருக்குன்றதை எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளியும் அதை ஃபாலோ பண்ணி தான் போயிருக்கு. கச்சானியை பொறுத்தவரை இன்வென்டரி நேரத்துக்கு கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு, அதனால கச்சானியை கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு, $1 ரைஸ் ஆயிருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் பெரிய மாறுதல் எல்லாமே காப்பி மார்க்கெட் தான், சைட் வே மார்க்கெட் தான். தொடர்ந்து பேசலாம் சார். ஈரோட்ல இருந்து ஒரு நேர் நல்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு குருடாயில் எப்படி சார் இருக்கும் லெவல் சொல்லுங்க சார். வண்டிகளை பாத்துக்கிறேன் சார். ஓகே ரைட். குருடாயில் 6199 முடிவடைஞ்சிருக்கு நேற்று. இன்னைக்கு எடுத்தோன்னா 6207க்கு மேல ஏற ஆரம்பிச்சா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6227. அது டவுன் சைட்ல 6174 செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 6160. சார், ருபியோட வேல்யூ வந்து மார்க்கெட் தான் தீர்மானிக்கிறதா? சொல்லுங்க சார். ருபியோட வேல்யூ மார்க்கெட் தீர்மானிக்குதா அப்படின்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்லயும் என்னென்ன ருபியோட வேல்யூ எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி இறக்குமதி எந்த அளவுக்கு இருக்கு, அதே மாதிரி இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பணம், வெளிநாட்டுல இருந்து உள்ள இந்தியாவுக்கு வரக்கூடிய பணம், இந்த பணம்லாம் எப்படி இருக்குன்றத ஃபுல்லா மதிப்பிட்டு தான் ருபியோட வேல்யூ வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. மேலும் பேசலாம் சார். நெல்லையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பரமசிவம். பேசுங்க பரமசிவம், உங்க கேள்வி சத்தமா கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குருடாயில் லெவல் இன்னைக்கு கொடுங்க. குருடாயில் அடுத்த மாச கான்ட்ராக்ட்ல உள்ள ஷார்ட்ல இருக்கேன். தொடர்ந்து பேசுங்க பரமசிவம். அது ஹோல்ட் பண்ணலாமா இல்ல வெளியே வந்துடலாமா சார்? இல்ல, ஷார்ட் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் தான், நீங்க ஹோல்ட் பண்ணலாம், தவறு இல்லை. இன்னைக்கு ஆல்ரெடி இப்பதான் ஆயில் லெவல்ஸ் சொன்ன, மறுபடியும் சொல்றேன். 6207க்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. $20 டார்கெட் இருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டார்கெட், பட் $10 வெளியாகிறது நல்லது. டவுன் சைட்ல 6174 செல் போகலாம். முதல் டார்கெட் 6160, $14 லாபம் இருந்தாலும் $8 வெளியாகும் நல்லது. நன்றி. மேலும் பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும் சார்? எதை பார்க்கணும் அப்படிங்கறத ஒண்ணு சொல்லுங்க. அப்புறம் நீங்க என்ன படிக்கணும் இந்த கோர்ஸ்? இப்ப ஏதாவது ட்ரேடிங்க்குன்னு ஏதாவது தனியா ஒரு கோர்ஸ் ஏதாவது இருக்குங்களா? நீங்க என்ன படிச்சீங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு யோசனை பண்ணிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனியை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஹார்ட் ஏர்ன்டு மணி, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து போடுறீங்க அப்படின்னும் போது கம்பெனியை கரெக்டா தேர்ந்தெடுங்க. அதை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனிக்கணும் அப்படின்னா, பணம் பே இன் பே அவுட்ஸ், பணம் கேட்டால் உடனே வருதா அப்படிங்கறது பார்க்கணும். ஏன்னா போலி நிறுவனங்கள் நிறைய வருது, வந்து பணத்தை எடுத்துட்டு சுத்தமா போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வருது, பட் ஸ்டில் நம்ம பே அவுட்லாம் ப்ராசஸா ஒழுங்கா வருதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நான் அதிகபட்சம் 48 மணி நேரம் வந்து எம்சிஎக்ஸ் டைம் கொடுக்குறாங்க. பட் கிரேட் வெஞ்சர்ஸ்லாம் 24 ஹவர்ஸ்லேயே பண்ணிடுவோம். அண்ட் தென் நிறுவனத்துல அடுத்த லெவல் தேவையான சேவைகள், அதாவது இந்த லெவல்ஸ், டிப்ஸ், சார்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. அதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு அந்த இதுல எந்த அளவு பர்ஃபார்ம் ஆகுது, லெவல்ஸும் சரி, டிப்ஸும் சரி, சார்ட்டும் சரி, நியூஸ் இது இல்லாம இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் எடுத்தீங்கன்னா டெய்லி அவுட்லுக்னு கொடுப்போம், வீக்லி அவுட்லுக் கொடுப்போம், அது இல்லாம லெவல்ஸ் கொடுப்போம், அண்ட் தென் டிப்ஸ், சார்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிருப்போம். இதெல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் 2 நாள் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க.
ஐ மீன் என்ன பொறுத்தவரையில என்னோட படிப்பு கேட்டீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA இங்கிலாந்துல பண்ணேன். பட் அங்க வந்து ஒரு 8 மாத காலம் நான் மெரில் லிஞ்ச்ல கமாடிட்டிஸ்ல ட்ரைனிங் எடுத்ததுல இருந்த அவுட்புட் தான் கமாடிட்டின்னு ஆரம்பிச்சு பண்ணேன். மற்றபடி அனுபவம் கடந்த 10-11 வருடம் அனுபவம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் வந்து படிப்புன்னு சொல்லலாம். நன்றி. மேலும் பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது நீங்க முந்தானே சொன்னீங்க பட்ஜெட்ல வந்து கமாடிட்டில FIs மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க. அப்ப FIs நம்ம இங்க அலோவ் பண்றதுனால ஏன் அவங்களோட டாலர் ரேட் இதையும் கொண்டு வந்துடக்கூடாதுங்க? கோல்டு டாலர் ரேட்டு அந்த மாதிரி இது ஏன் நம்ம இதுல ட்ரேட் பண்ணக்கூடாது? உங்க மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்க அவங்களுக்கு கேட்கலாம். இல்ல ஃபென்டாஸ்டிக், நல்ல விஷயம் நீங்க கேட்டீங்க மணிகண்டன். அதாவது அங்க இதுக்கு வந்து நீங்க கேட்டது கரெக்ட். கூட நீங்க அடுத்த ஒண்ணு யோசிக்கணும், அதுக்கு ஏன் இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணணும், அங்கேயே ட்ரேட் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். அதனை அடுத்தது இனி இப்ப நம்ம அடுத்த ஒரு வருடங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னு என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, MCX டெர்மினல்லையே கோல்டோட ரேட்டு டைரக்டா ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்குன்னு ஒரு ரேட் ஆஃப் டாலர் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோல்டு கரண்ட் ரன்னிங் கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன விலை டாலர் ரேட் இருந்துச்சோ அதே டாலர் ரேட்டு தான் ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கும். அதுல இந்த சர்வீஸ் டாக்ஸ், ஆப்ரைட் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. தட் இஸ் இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரேட் எப்படிலாம் ஆகலாம் அப்படின்னா பேஸ் ரேட், கோல்டோட பேஸ் ரேட்டும் ருப்பியோட வேல்யூ அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும் போதே பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கிற அன்னைக்கு ருப்பியோட வேல்யூ என்னவோ அதே தான் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்குமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல வரும். நீங்க கேட்ட விஷயத்துக்கு சரியான தகவல் பார்த்தா இதெல்லாம் வரும். இது ஆல்ரெடி வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில கமாடிட்டிஸ்க்கு ஆரம்பிக்கலாம் ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. மேலும் பேசலாம் சார். கோவையில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நாகேந்திரன். வணக்கம் மேடம். சொல்லுங்க நாகேந்திரன், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. சார், நேத்து சில்வர் வந்து மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கும்? சில்வர் மூவ்மெண்ட்ஸ் நேற்று ஹை 45,166, 44,878, கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் தான் ட்ரேட் ஆயிருக்கு. பட் நம்ம எல்லாம் சாதாரணமா 1000 ரூபாய் பார்த்து பழகினால 300 ரூபாய் கம்மியா தருது. இன்னைக்கு லெவல்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 45,047 ரூபாய்க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. நேற்று மூவ்மெண்ட்ஸ் கம்மிங்கிறதுனால இன்னைக்கு டார்கெட்டும் கம்மியா தான் இருக்கு. 45,103 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே டவுன் சைட்ல 44,900க்கு இருந்துச்சுன்னா செல்லிங் போகலாம். ஒரு 85 ரூபாய் டார்கெட் வச்சுட்டு வெளியாகிறது நல்லது. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். கோவில்பட்டியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முத்து. வணக்கம் மேடம். சார் கொஞ்சம் பேசுங்க முத்து. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த MRTTன்னு ஒரு நிறுவனத்துல வந்து இப்ப 2 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது வந்து மாசம் வந்து 1 லட்சம் ரூபாய் போட்டா மாசம் 8,000 வீதம் அந்த டிவிடெண்ட் கொடுக்காங்க சார். சொல்லுங்க பேசுங்க முத்து. சார் அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 5.5% வட்டி முதலும் வர்ற மாதிரி 3 வருஷத்துக்கு இது பண்ணிருக்காங்க. இல்ல 1 லட்சம் ரூபாய் போட்டா மாசம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 8,000 ரூபாய் சார். அதுல வந்து வட்டி முதலுங்க சார் 5.5% வட்டியும் இந்த 2,800 ரூபாய் அசலும் 3 வருஷத்துக்கு வருதுன்னு இப்ப 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி சார்? அது அந்த இது கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஆமா சார், பப்ளிக் லிமிடெட்னு போட்டிருக்காங்க சார். கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? பப்ளிக் லிமிடெட் போடலாம். ஆமா சார். கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணீங்களா? இல்ல சார், நான் அந்த மாதிரி பாக்கலையா? அதை பாக்கலையா சார். ஆனா பாண்டு கொடுத்துருக்காங்க சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கோவில்பட்டியா? கோவில்பட்டி சார். ஒன்னும் கிடையாது. திருநெல்வேலியில போயிட்டு நீங்க பொருளாதார குற்றப்பிரிவு இருக்கும், அங்க போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். இல்ல கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு, நாங்க ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அங்க கலெக்டரேட்லயே செக் பண்ணியே சொல்லுவாங்க நீங்க பண்ணலாமா பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அதுவும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மாதம் 8% உங்களுக்காக இன்னொருத்தர் ட்ரேடிங் பண்ணி தரது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா 2008ல இருந்து 2010, 11வது வருடம் வரைக்கும் பெரிய அளவுல ஊழல் நடந்தது. இது எங்கெங்க கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம் இந்த ஏரியாலாம் நடந்தது. பெரிய அளவுல பணமும் பொதுமக்கள் இழந்தாங்க. அதனால நீங்க செய்யறது சரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சரியா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சும்மா நான் நிறுவனம் கொடுத்தா நம்பாதீங்க, அதை போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செய்யலாமா வேணாமான்ற முடிவுக்கு வாங்க.
தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஷாகுல் ஹமீத். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஷாகுல் ஹமீத், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் இன்னைக்கு க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்க? ஓகே, ஆயில் ட்ரெண்ட் இன்னைக்கு சாப்பியா தான் இருக்கு. அதாவது இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்னே வச்சுக்கலாம். அதாவது யுக்ரைன் ரஷ்யா டென்ஷன் திடீர்னு ஏதாவது ரைஸ் ஆகுது, இல்ல காசா ப்ராப்ளம் ஏதாவது ரைஸ் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது ரைஸ் ஆச்சுன்னா இம்மீடியட்டா ட்ரெண்ட் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த இந்த நியூஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, இந்த செய்தி வெளியானால் மட்டும்தான் கச்சா எண்ணெய் இறங்கும். அது விரல வந்து மார்க்கெட் சைட்வேல தான் வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் சடனா நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நியூஸ், ஏதாவது பாதிப்புகள் இருக்க மாதிரி செய்திகள் வெளியாச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். மற்றபடி ட்ரெண்ட் இப்போதைக்கு கிடையாது. சார் இன்னைக்கு நேச்சுரல் கேஸோட இன்வென்டரி லெவல்ஸ் வெளியாக இருக்கு. நேச்சுரல் கேஸ் மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும்? கேஸ் இன்வென்டரி இன்னைக்கு வெளியாகிறதுனால எப்பவுமே என்ன சொல்லுவேன், கேஸ் இன்வென்டரி ஸ்டார்ட் 8 மணிக்கு வருதுன்னா 7:50 இருந்து 8:10 வரைக்கும் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்காதீங்க அப்படின்னு. இன்கேஸ் லாபகரமா போகுதுன்னா நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லுவேன். இன்னைக்கு அளவுகள் எடுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் கூட முடிக்க பார்க்கலாம். 228 ரூபாய்க்கு நேத்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கம்மிங்கிறதுனால இன்னைக்கு ரேஞ்சஸும் கம்மியா தான் இருக்கு. 228 ரூபாய் 5 காசுக்கு மேல போச்சுன்னா வெறும் 60 காசு லாபத்துல நீங்க வெளியாகலாம். அதே 226 ரூபா 45 காசுக்கு போச்சுன்னா 1 ரூபா லாபம் எடுக்கலாம். சோ இதை பொறுத்து இருந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு 2 லாட்டா போட்டு 1 ரூபா எடுக்கிறதுக்கு பாருங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஸ்வா. வணக்கம் சார். சொல்லுங்க விஸ்வா, உங்க சந்தேகங்கள் என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் நான் விஸ்வா பேசுறேன். சார் இந்த இப்ப இந்தூர், பெங்களூர் இந்த மாதிரி நிறைய ஊர்ல ரிசர்ச் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி M6 ரிசர்ச் கம்பெனிஸ் நிறைய பாக்குறோம். பொறுமையா கேளுங்க. அந்த வெப்சைட்ல கொடுக்கிற பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உடைய ட்ராக் ஷீட்ஸ் வந்து M6 மானிட்டர் பண்றாங்களா, சிபிஐ மானிட்டர் பண்றாங்களா சார் அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்டா? இல்லங்க, நீங்க M6ல கொடுக்குற எந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றீங்க? இல்ல சார், அந்த நிறைய ரிசர்ச் கம்பெனிஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட் போட்டிருக்காங்க, ட்ராக் ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்காங்க, மந்த்லி ட்ராக் ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து 1 lakh அச்சீவ் பண்ணிருக்கோம், 2 lakh அச்சீவ் பண்ணிருக்கோம்னு சொல்லி அந்த 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 லிஸ்ட் வந்து இவங்க எல்லாம் கரெக்டா மானிட்டர் பண்றாங்களா சார் M6? இல்ல 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 சரி, அதாவது வந்து இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்லயே நாங்க பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போடுறோம். அதை வந்து M6 மானிட்டர் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா மானிட்டர் பண்ணாது. அப்படி பார்த்தா டிப்ஸ் கொடுக்கறதுக்குன்னே ஒரு 1000 நிறுவனங்கள் இருக்கு இந்தியால. நீங்க என்ன செய்யலாம்னா, இல்ல ஒரு வாரம் நீங்க இலவசமா கேட்டு அந்த டிப்ஸை பார்த்து டிப்ஸ் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துட்டு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ல அந்த டிப்ஸை கரெக்டா லோட் பண்ணிருக்கீங்களா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அதாவது அடுத்த மாதம் நீங்க போன மாசம் நமக்கு அந்த ஒரு வார காலம் கொடுத்த டிப்ஸ் கரெக்டா லோட் பண்ணிருக்காங்களா நீங்க செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 மாதம் வாங்கிட்டு அந்த 1 மாதம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு அதுக்கு அடுத்த மாசம் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறுவனம் சரியா கொடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரத்னம். சார் பேசுங்க. பேசுங்க ரத்னம். சார் குட் மார்னிங். நேற்று நான் ஜிங்க் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் மார்னிங். ஆமாங்க, 142.10 இருந்து 142.20 வரைக்கும் மூவ்மெண்ட் இருந்துட்டே இருந்தது ஒரு 2 ஹவர்ஸுக்கு. அப்ப பையர் வந்து 1600 இருந்தாங்க, செல்லர் 600 தான் இருந்தாங்க. அது ஒரு அப்நார்மலா இருந்தது. நேற்று நான் பை பண்ணலான்னு பார்த்தேன், பட் உங்க லெவல் நான் ஃபாலோ பண்ணதுனால 142.60 வரைக்கும் வெயிட் பண்ணேன். பட் சடன் சொல்லிட்டு அந்த பையர் ஹெவியா இருந்ததுனால இமீடியட்டா 40.45 பாயிண்ட் டக்குன்னு தூக்கிட்டாங்க ஜிங்க்ல. ஆனா நெட் மத்ததெல்லாம் அப்படியே ஸ்லோவா தான் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஸ்லோவா தான் போனாங்க இல்ல மத்த பேஸ் மெட்டர்ஸ் எல்லாமே. பட் நேற்று பையர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. பட் நேற்று ரொம்ப பேர் இருந்ததுனால சடன் தூக்குனாங்களா இல்ல என்னன்றது எனக்கு கொஞ்சம் தெரியணும் சார். ஏன்னா பார்க்க கூடாதுன்னு சொன்னா அடுத்து என்ன கேட்டீங்க? இல்ல 142.10ல நான் பை பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் உங்களோட லெவல் வரணும் 142.60 அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ள டக்குன்னு ஏறிடுச்சு 60 பை, அப்புறம் திருப்பி 45. பையர் பாக்கணுமா செல்லர் பையன் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தது இல்ல ஜிங்க்ல எனக்கு தெரிஞ்சு 1000 இல்ல. அதாவது பையர் செல்லர் வந்து நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. அதை பார்த்தாலும் ஏமாற்றம் தான். என்னைக்காவது 10 நாள்ல ஒரு 2 நாளோ 3 நாளோ வந்து அது கரெக்டா இருக்கா மாதிரி நமக்கு தெரியும். அதாவது ஒண்ணு இது நடக்கணும் இல்ல அது நடக்கணுங்கிற மாதிரி, இது 2 சான்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு 2-3 டேஸ் வந்து அது சரியா இருக்கா மாதிரி தெரியும். அதனால வந்து அந்த 2-3 நாளை நம்பி நம்ம மத்த 7 நாள் இழக்க வேண்டாம். அதனால அதை நீங்க பாக்குறது தவிர்க்கிறது நல்லது. சார் தொடர்ந்து பேசுவோம். கோவில்பட்டியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாக்கியலட்சுமி. வணக்கம் மேடம். பாக்கியலட்சுமி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் இந்த பேப்பர் பிளேட் மிஷின் டெல்லியில இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். அவங்க சொன்னபடி நடந்துக்குவாங்களா எப்படி என்னன்னு ஒன்னும் விவரம் தெரியல சார்.
என்னங்க பாக்கியலட்சுமி, உங்க கேள்வி என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இந்த பேப்பர் பிளேட், ஜோடா கப்பு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சார்? இது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பேசிட்டு இருக்கோம். இது குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சார், கோல்டு வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியா கண்டினியூஸ் ஈசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது தொடருமா, அதை பத்தி சொல்லுங்க. இந்தியாவோட கோல்டு இல்ல அதாவது கோல்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விளக்குறதும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்துறதும் வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கும். அது வந்து கடந்த ஆட்சியில வந்து ரொம்ப ரேரா இருந்தது. இப்போ வந்து ரெகுலரா மாத்தி வீக் ஆன் வீக் மாத்திட்டே இருக்க கவனிக்கலாம் நம்ம. ஆனா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதனால பண்ணுவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விலையை பேஸ் பண்ணி தான் போகும். கோல்டோட விலை குறைய குறைய டிமாண்ட் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ டிமாண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பணங்கள் தங்கம் மூலயமா வெளியே போகும். ஸோ வெளிநாட்டில் நம்ம தங்கத்தை வாங்கும் போது இங்க இருந்து தங்கம் வெளில போகும். அப்ப என்ன சொல்லுவாங்க, வெளியில இருந்து இறக்குமதி தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வெளியில இருந்து கோல்டு இறங்குறது குறையும். ஸோ அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய கோல்டு ட்ரேடிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்போ மார்க்கெட் ரேட் பேஸ் பண்ணி தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே மாறும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ் சார். இன்னைக்கு பை ட்ரெண்ட்ல இருக்கா செல் ட்ரெண்ட் இருக்கா சார் கோல்டு? ஓகே, ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா $1300 மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு செல் ட்ரெண்ட்னா ஒரு $4-5 தான் இறங்கும், பெருசாலாம் இறங்காது. அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு லெவல்ஸ் எடுத்து பார்க்கலாம். 27,939 மேல போச்சுன்னா பை. நேற்று மூவ்மெண்ட் கம்மி அப்படின்னா இன்னைக்கு டார்கெட்டும் கம்மி தான். சரியா ஒரு $35 லாபத்துல நீங்க வெளியாகிறது நல்லது. அதே செல் சைட்ல 27,867 இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே செல்லிங்ல தான் இருக்கும். ஸோ அப்படி 867 செல்லிங் போச்சு அப்படின்னா 27,824 முதல் டார்கெட், 27,767 இரண்டாவது டார்கெட். தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜோதி. வணக்கம் மேடம், சாரி பேசணும். பேசுங்க ஜோதி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நீங்க சொல்ற லெவல்லாம் கரெக்டா இருக்குங்க சார். நீங்க சொல்ற லெவல் வச்சுதான் நாங்க கொஞ்ச நாளா பண்ணிட்டு இருக்கோம் சார். நன்றி. நீங்க இன்னைக்கு காப்பரும் நிக்கலும் அளவு சொல்லுங்க சார். காப்பர் நிக்கல். காப்பர் அகைன் 428 ரூபா 30 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. 70 காசு லாபத்துல வெளியேடுங்க. அதே செல் சைட்ல 426 ரூபா 55 காசுக்கு செல்லிங் போவேன். 80 காசு லாபத்துல வெளியாகிறது நல்லது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் 1141 ரூபா 80 காசுக்கு மேல பை. முதல் டார்கெட் 3 ரூபா மட்டும்தான், பெருசா கிடையாது. ஏன்னா ஓவரால் நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் கம்மி அப்படிங்கிறதுனால செல் சைட்ல 1134 ரூபாய்க்கு செல்லிங் போங்க. அதுலயும் 3 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. தேங்க்யூ சார். நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.